டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இறையருள் குருவருள் துணையோடு பல புதிய சிந்தனைகளை குருபிரான் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் 3ஆம் தந்திரத்தில் எண்வகை யோகம் என்ற தலைப்பில், அதாவது அட்டாங்க யோகம் என்ற அதிகாரத்தில் உள்ள, இப்பொழுது தியானம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இந்த தியானம் என்ற தலைப்பில் ஒரு 3-4 பாடல்களை சிந்திக்கலாம் என்று என் மனம் எண்ணியது. மொத்தம் 20 பாடல்கள். அதில் ஒரு பாடல் என்னை கவர்ந்த ஒரு 4 பாடலை எடுத்திருக்கிறேன். அதில் 599வது பாடல் எல்லாரும் கவனிக்க வேண்டிய பாடல். ஏனென்றால் பல ரகசியங்களை இப்போ திருமூலர் சில இடங்களில் சொல்லிடுவார். அப்படி சொன்ன பாட்டு இது. எங்கே இருக்குது அந்த பரம்பொருள்? தெய்வம் எங்கே இருக்குது? தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே, அப்படி காட்டுறார் திருமூலர். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்குள்ளே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது அப்படின்னு இப்போ இந்த பாட்டில் சொல்கிறார். அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறார். அதான் எவ்வளோ பெரிய ரகசியத்தை திருமூலர் இவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கிறார். பாட்டு நான் படிக்கிற பொழுது உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும். பெரிய விளக்கெல்லாம் அந்த பாட்டுக்கு தேவையில்லை. பாட்டு எண் 599. கண், நாக்கு, மூக்கு, பாட்டை பிரித்து சொல்கிறேன் புரியறதுக்காக. கண், நாக்கு, மூக்கு, செவி என்ற ஞான கூட்டத்துள், இதான் ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் கண், நாக்கு, மூக்கு, செவி, ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. பண் என்றால் நாதம். ஓசை ஒளியலாய் ஆனாய் நெய்யே. இறைவன் சிவருமான் ஓசையாக இருக்கிறார். ஓசைக்கு ஒளிக்கும் வேறுபாடு உண்டு. பொருளற்ற சப்தம் வந்த ஓசை, குழல் ஓசை. பொருளற்ற வருபொழுது ஒலி, இன்னதுக்கு இன்னு. பார்த்தோன்னே ஃபோன் பண்ணுறார் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து. எடுத்தோடனே, ஓ ராமசாமியா, அவர் ஹலோன்னு தான் சொன்னார், ராமசாமின்னு சொல்லலை. கேட்ட உடனே 15,000 மைல். இந்த ஒலி இவருக்குரியது. பண்ணாக்கி நின்ற அந்த இறைவனுக்கு பேரான் பழம்பொருள் ஒன்று உண்டு. ரொம்ப தெளிவு. இறைவனுக்கு பேர் பழம்பொருள், மெய்ப்பொருள், செம்பொருள், பொருள், வஸ்து, ராஜநிலை, அது அது ஏன்னா கீதையிலே இருக்குது. வஸ்து உபநிஷத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்த பரம்பொருளை குறிப்பிற்கு பொருள். சிவபரம்பொருள் வைத்துக்கும். ஏன்னா சிவனூர். திருப்பி அதை பாட்டை படைக்க பாருங்கள். கண், நாக்கு, மூக்கு, நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். ஞானேந்திரியங்கள் எல்லா ஞானமும் கழுத்துக்கு மேலே, கீழே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கணும். அடிப்படை ஞானம் இல்லாமல்னா ஞானத்துக்குள்ளே போக முடியாது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கீழெல்லாம் போகக்கூடாது. எல்லா ஞானமும் கண்டத்துக்கு மேலே. ஐயா நான் சொல்லலை, திருமூலர் பாட்டு. கண், நாக்கு, மூக்கு, செவி இந்த ஞான கூட்டத்துள் பண்ணாக்கின்ற ஓசை ஒளியாக, சவுண்டாக இருந்த, நாத பிரம்மமாக, ஓங்கார பொருளாக இருந்த அந்த பழம்பொருள் ஒன்று உண்டு. அந்த பொருள் ஒன்று இருக்குது, அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? அண்ணாக்கின் உள்ளே. 3வது வரி. அண்ணாக்கு, உள்நாக்கு. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி. இப்போ முன்னே நான் சொன்னது தெரிஞ்சுக்கணும். ஒளி எங்கே இருக்கும்? கீழே இருக்காது. அகண்ட ஒளி, பேரறிவு, பெரும்பொருள், பெருஞ்சோதி தெய்வம் எங்கே இருக்குன்னா அண்ணாக்குக்கு மேலே. புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. மனம் புறவழி செல்லாது இந்த ஞானேந்திரியங்கள் கூட்டத்துக்குள்ளே எங்கே இருக்குது? புருவ மையம். அது அண்ணாக்குக்கு மேலே. அது முன்னாடியே ஒரு பாட்டு இருக்குது. உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச விளக்கு அவியாமல் எரியுதடி என் ஞான பெண்ணே, அது அறிந்து கொள்ளடி என் ஞான பெண்ணே. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது உருவகமாக உடனே விளக்கு உள்ள எரிதாலாம் பார்க்கக்கூடாது. விளக்குன்னா அறிவுன்னு அர்த்தம், ஜோதினா அறிவுன்னு அர்த்தம். அறிவு பிரகாசிக்குதுன்னு அர்த்தம். அது எங்கே இருக்குது? இது தமிழில் இவ்வளோ பெரிய ஞானத்தை 4 வரியில் சொல்லிட்டார். திரும்பியும் பாட்டை சொல்கிறேன். கண், நாக்கு, மூக்கு, செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற ஓசை ஒளியாக நாத பிரம்மமாக இருந்த பழம்பொருள்
எது? அந்த இறைவன். அதான் முதற் பொருள். அதான் ஆதி. ஆதினாலும் இறைவனை தான் குறிக்கும். ஆதியே துணை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதலானை அணியாப்பன் ஊரானை ஞானசம்பந்த தேவாரம். அந்த பழம்பொருள் ஒன்று உண்டு. அது எங்கே? அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளிகாட்டி. அதனால் எல்லாமே ஒரு 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 அந்த உள்நாக்குக்கு மேலே, தொங்குகிற நாக்குக்கு மேலே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இருக்குது. அது உள்நாக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. உள்நாக்கிலேயே ஒரு ஓட்டை இருக்குதுன்னு கருத்தெல்லாம் உண்டு. ரொம்ப சளி பிடிச்சி முடிச்சுன்னா டக்குன்னு சளி வாய் வழியாக வராது. தொங்குகிற நாக்குக்கு உள்ளேருந்து ஓட்டை வழியாக சளி ஓடியாரும். இன்னும் சில பேர் புறையாரிச்சின்னு வச்சுங்க, தண்ணியோ பாலோ டக்குன்னு நானே பார்த்துருக்கேன், இந்த 2 மூக்கு வழியாக கொட்டும் பால். அந்த ஓட்டை வழியாக போய் இங்கே மேலே போய் மேலே மூக்கு வழியாக வரும். எல்லாம் இதுக்குள்ளே கனெக்ஷன் இருக்குது. இந்த இந்த வாசல் இருக்க மூக்கு வாய் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த யோகிகள் அதுதான் பண்ணுறாங்க. நீங்கள் பல யோகிகளை பார்த்துருப்பீங்க, திரைப்படத்தில் கூட வந்திருக்கு. பல யோகிகள் இந்த மூக்கு வழியாக ஒரு கயிறை உள்ளே விட்டு வாய் வழியாக தொண்டை வழியாக எடுப்பார். சுற்றி பண்ணுறாராம் குடம்பை. இன்னும் பல பெரிய ஆள்லாம் இருந்திருக்கான். குடலே வெளியே எடுத்து சுத்தம் பண்ணி உள்ளே போடுற ஆள்லாம் இருந்திருக்கான். ஹடயோகம், பல யோகம்லாம் இருக்குது அதில். அப்புறம் வாய் வழியாக விட்டு எடுக்கிறது, மூக்கு வழியாக விட்டு எடுக்கிறது, என்னென்னமோ பண்ணுவாங்க. கண்ணில் மருந்து போட்டிங்கன்னா அந்த கண் மருந்து உள்ளே போய் மூக்கு வழியாக வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கண்ணுக்கு தான் மருந்து போடுவீங்க, எக்ஸ்ட்ரா போய் கண்ணை இது பண்ணிங்கன்னா அது மூக்கு வழியாக வந்து மூக்கு வழியாக வரும், தொண்டைக்குள்ளே போய் இறங்கும். எல்லாத்துக்கும் உள்ள இது இந்த நுட்பமான ஓட்டைகளை வாசல்களை திறந்து கொள்வது தான் யோகம். அது உடல் பயிற்சினாலையும் திறந்து கொள்ளலாம், நினைவு பயிற்சினாலையும் திறந்து கொள்ளலாம். யாராருக்கு எது முடியுமோ, யாராருக்கு என்ன விதி வாய்க்க பெற்றிருக்கிறதோ, யாராருக்கு எந்த மாதிரியான குரு வாய்த்தாரோ, அவர் என்ன காட்டினாரோ அதைப்படி நீங்கள் திறந்துக்கலாம். இதுதான் முடிந்த முடிவில்லை. ஏன்னா அவங்களுடைய உள்ள நிலை, உடல்நிலை, வாழ்க்கை நிலை, சமூக நிலை, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் வாழ்க்கை முறை என்னன்னு தெரியாது. அதற்கேற்ப உங்களுக்கு என்ன வந்ததோ அதை பிடிச்சிக்க வேண்டியது. அதுதான் அவர் சொல்கிறார், 5 பொறிகளும் கூடும் இடம் அந்த ஓர் இடம். இரவில் ஆழ்ந்து தூங்குறீங்க, நல்லா தூங்குறான் ஒரு பையன், நீங்கள் போய் ஒரு கண்ணை பிரிச்சுட்டு வாரீங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியல, விழி தான் இப்படி இப்படி ஓடுது, தெரியல. டேய் தட்டுறீங்க, பொறி ஊர், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும், இது ஊர், இது பார்வை, மூக்கில் கொண்டு போய் வடை, மல்லிகைப்பூ வைக்க வடை வைக்க, நல்லா அவனுக்கு பிடிச்ச வடை, நல்ல வாசனை, தூங்குறான், வேலை செய்யலை, கண் வேலை செய்யலை, டேன்னு கூப்பிட்றீங்க, காது வேலை செய்யலை, ஆயத்தந்து ஒரு சர்க்கரையை போட்டிங்க, தேன் தெரியல. 5 பொறிகளும் இருந்தது, தூங்குகிற பொழுது எங்கே போச்சு? அது அந்த 5 எங்கே போய் ஒடுங்கிச்சு? இல்லை, பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் இருக்க அந்த ஞானப்பொருள் இருக்கிற அந்த இடத்துல போய் 5 ஒடுங்கிடுச்சு. அதுவே அந்த விழிப்பு வந்தவுடனே 5 அது சட்டையை போட்டு வந்துடுச்சு. நான் யார் தெரியுமா? நான் தான் அரங்கராமலிங்கம். எங்கே எங்கே என்னுடைய இது எங்கே காப்பி கொட்டு? இப்போ நான் தூங்கிட்டு இருந்தபோது எங்கே போச்சு சார்? நான் எங்கே போச்சு? 5 புலங்களும் எங்கே போச்சு? இது எங்கே போய் ஒடுங்கிச்சதில்ல, அதுதான் ஞான கூட்டம். அங்கே தான் ஓசை ஒளியாக இருக்கிற எம்பெருமான் பழம்பொருள் உட்காந்துருக்கு. அது அண்ணாக்குக்கு மேலே இருக்குது, பாட்டில் இருக்குது, என் கருத்து எதுவும் இல்லை. சரி, இந்த ஏன் இறைவனை ஓசைன்னாங்க? உலகம் சுற்றி இப்போ நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த உலகம் சுற்றுறதுக்காக காட்டுறாங்கல்ல, இந்த பூமி நாம் இருக்கிற பூமி, ஒரு சத்தம் வருது, அதையும் எடுத்து காமிக்கிறாங்க யூடியூப். உலகம் சுற்றுது இல்லைங்களா வேகத்தில், அந்த வேகத்தில் ஒரு சவுண்டு வருது. அண்டத்தில் என்ன இருக்கோ அது பிண்டத்துலேயும் உங்களுக்குள்ளேயே சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் வேணாம், தனியாக ரூமில் உட்காந்துங்க, கண்ணை மூடுங்க, சவுண்டு வரும். இல்லையே நல்ல உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, தூங்குறப்பொழுது காதில் கையின்னு வரும். இல்லை காது 2 பஞ்சு வச்சு அடைச்சிங்களேன், இன்றைக்கி இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நல்ல பஞ்சு அடைச்சிக்கிட்டு உட்காருங்க ரூமில், அந்த சவுண்டு எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ளேயே உங்கள் ஜீவன்லேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம பராக்கு பார்க்கறதுனால 5 புலன்களும் வெளியே ஓடி போச்சு. 5 வேடையில் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினர் உணர்த்தை விட்டு அந்நிய மென்மையின் அரண்கடல் செலுமை, நம்ம எல்லாம் வெளியே ஓடிட்டுருக்கோம். சிவஞான போதம் 8ஆம் நூற்பாங்க. நீங்கள் உள்முகம் வைப்போங்க, அந்த சவுண்டு என்னான்னு கேட்கலாம். தியானத்தை பிடிக்கணும். எப்படி சார் தியானத்தை பிடிக்கலாம்? ரகசியம் இருக்குது. இப்போது நான் ஒரு ஊருக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும், வழி ஒருத்தர் சொல்கிறார், சார் இது இப்படி நேராக போங்க தான் நல்ல வழின்னு. வழி ஒருத்தர் காட்டி கொடுத்து தெரிஞ்சால் தான் அங்கே போக முடியும். வழியே தெரியல, இலக்கும் தெரியல, எப்படி ஊர் போய் சேர்றது? ஊர் செய்வது எங்கனே? அதனால் தயவுசெய்து ஒரு குருவரானை தெரிந்து இடம் தெரிந்து தியானிப்போம், நல்ல ஊர் போர் செய்வோம்.
ஊர் போய் சேர்வோம், இறைவனை அடைவோம். அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும்.